அனைவருக்கும் வணக்கம்ங்க. 24/11/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்குறதுங்க. இரண்டாவது ஈத்துங்க காராம்பசு மாடுங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. போன ஈத்து நம்ம கொடுத்து விட்டது தான். தலையீத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறந்துருக்குறாங்க. இப்போது ரெண்டாம் ஈத்து மாடுங்க. மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதியாகலைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் 3 லிட்டர் பால் பீச்சு இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கர்ப்பவை மிக தெளிவாக இருக்குதுங்க. காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். ஒரு கிடாரி வாங்குகிற விலையில் ஒரு மாடு, ஈத்து போட்ட மாடு, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு, சுழி சுத்தமாக இருக்கிற மாடு, கால் அணைக்காத மாடுங்க. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. ரெண்டாம் ஈத்துங்க காராம்பசுங்க. 30 நாள் ஆச்சுங்க காலை போட்டு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. தலையீத்தில் 3 லிட்டர் பால் பீச்சு இருக்குது. கர்ப்பப்பையில் சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ கிடையாதுங்க. அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம். நல்ல குணம், பொறுமையான மாடு, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத மாடு, காம்புகள் நாளும் கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. தெளிவான ஒரு காராம்பசுங்க. நம்ம கொடுத்து கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க. மாடு மட்டும்தான் நம்ம விற்பனைக்காக இருக்குதுங்க. ஆட்கள் இல்லை, அதனால் பராமரிக்க முடியல. அப்படிங்கிறதுனால நம்ம விற்பனைக்காக எடுத்துருக்குறோமுங்க. நாட்டு மாடுகள் மழையில் நலையில்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க. நாட்டு மாடுகளுக்கு கொட்டகை அவசியம் இல்லைங்க. ஆனால் எவ்வளோ மழையும் அதீத வெயிலையும் கூட தாங்கும். முக்கியமாக மழை காலங்களில் இப்போ மாடுகள் ஒரு இடத்துல கட்டுறீங்க, மழை ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் பெய்யுது அப்படின்னா மழை நின்ற பிறகு கண்டிப்பாக போய் மாடு கட்டியிருக்க இடத்த பார்க்கணுங்க. அந்த இடம் சேரும் சகதியுமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாட்டை இடம் மாற்றி மேடான பகுதியில் மாற்றி வரத்தீவனம் கொடுக்கணுங்க. வைக்கோல், சோளத்தட்டு கொடுக்கணும். மாடுகள் தெளிவாக பராமரிக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம், குழாம்புகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சேத்துலேயே நின்றுச்சு அப்படின்னா அதனால் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படுறதுக்கு எளிமையான வாய்ப்புங்க. அதனால் மழையில் நனையிறது பிரச்சனை இல்லை. நனைந்த பிறகு மேடான இடத்துல மாற்றி கட்டி தண்ணீர் சுகாதாரமாக இருக்கணுங்க, சுத்தமாக இருக்கணும். வரத்தீவனம் குறிப்பாக மழைக்காலங்களில் காலையும் மாலையும் வரத்தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஈன்னா 4வது ஈத்துங்க. ரெட் சிந்தி மாடுங்க. அதாவது ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸுங்க. கிர் மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டிருக்கிறாங்க. பாலோட அளவீடு 3+3 6 லிட்டர் பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சினை 4 to 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் 3 சாயங்காலம் 3 தெளிவாக கறக்கும். கண் இல்லாமையே கடந்த 1 மாதமாக பார்த்திங்கன்னா காலை அணைச்சி கறந்துருக்குறாங்க. கண்ணை வேற ஒருத்தர்கிட்ட விற்றுட்டாங்க. மாடு மட்டுமே வாங்கிட்டு வெறும் கை கறவையாக கறந்துட்டுருக்குறாங்க. இந்த 2-3 நாளாக அந்த கறவையும் வத்திருச்சுங்க. ஏன்னா சினை அதிகமாகிட்டதுனால வத்திருச்சு. 3 ஈத்து ஈனிருச்சுங்க. ஈன்னா 4வது ஈத்து. ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸு. சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 4 காம்பில் பால் வரும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு வாங்கி மேய்ச்சல் இருக்குது, மேய்க்கலாம். சினை உத்தரவாதத்தோட, கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோட, 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்குறோங்க. வாங்கி மேய்ச்சிங்கன்னா ஒரு கன்றுக்குட்டி வாங்கி வட இந்திய கன்று வாங்கி மேய்க்கிற விலையில் ஒரு ஈத்து மாடு, சென மாடு நாளைக்கு வீட்டு தேவை பாலை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுங்க. 3 6 லிட்டர் பால் கறந்துக்கலாம். தெளிவான மாடு. செனைக்கு உத்தரவாதம், சுளிக்கு உத்தரவாதம், 4 காம்பில் பால் வருங்க. அவங்க வட இந்திய சனி ஊசி தான் போட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்று எது வேணாலும் போடலாமுங்க. ஆனால் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும். 4 காம்பில் பால் வரும். பெருங்கறவையில் கால் அணைச்சி கறந்துருக்காங்க. இளங்கறவையில் கால் அணைக்காமல் கறந்துருக்காங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க. விளார கொம்பு, நல்ல பெருங்கூட்டு ஜெட் பிளாக் காராம்பசு மாடுங்க. நல்ல கொம்பு தலைங்க, நல்ல பெருவெட்டுங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சு. கறவைக்கு தலையத்தில் இதுவும் கால் அணைக்காமல் 1.5-3 லிட்டர் பால் பீச்சு இருக்குதுங்க. காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பெருவெட்டு மாடாக, நல்ல ஜெட் பிளாக்கில், நல்ல கொம்பு தலையில் தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாம். விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. காராம்பசை விரும்புகிறவங்க ஈத்தும் போட்ட மாடாக, கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்கிற மாடாக, கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிற மாடாக வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும். இதற்கும் மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதி ஆகலைங்க. ஈன்னா 2வது ஈத்துங்க. பல்லு கடை முளைப்பு, நல்ல ஜெட் பிளாக் காராம்பசு மாடு. கால் அணைக்காமல் தலையீத்தில் கறந்துருக்குது. 1.5 பீச்சு இருக்குதுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்.
தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 4 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. இது வரைக்கும் கழுத்துக்கயிறில் இருந்து இன்றைக்கி தான் நம்ம முகரை போட்டிருக்கிறதுனால கன்று வந்து ஒரு புதுவிதமான உணர்வாக இருக்குது. மற்றபடி நல்ல திமிழமைப்பான கண்ணுங்க, நல்ல சூட்டிப்புங்க. அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா ஒரு ஈத்தில் பிடிக்க முடியலைங்க கழுத்து கயிற்றில், அவ்வளோ இழுவிங்க கன்று. நல்ல சூட்டிப்பான காலக்கன்று. தாய்மாடு வந்து நல்ல ஒரு பெருங்கூட்டு மயில மாடு. காங்கேயம் காலக்கன்று வேணும், லோ பட்ஜெட் கன்று வேணும், 4 மாதத்த கன்று சுழி சுத்தமான கன்னாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. வயது 4 மாதம், சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, தாய்மாடு நல்ல பெருங்கூட்டான மயிலை மாடுங்க. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து தவிடு பனைஞ்சு வச்சே வளர்த்திக்கலாம். முறையான அடர்த்தியானம் 2 நேரம் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு குடல் புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா கன்று இளைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துட முடியும். 4 மாதங்களான காங்கேயம் மயிலை காளை கன்று விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் அதனுடைய சுழற்சி முறையில் கரெக்டாக பண்ணணுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 4 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணால் போதும். 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற கன்றுகளுக்கு, 6 மாதத்துக்கு மேற்பட்ட வயதில் இருக்கிற கன்றுகளுக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு ஒன்று, அதிகபட்சம் 3 மாதத்துக்கு ஒன்றாவது ஒரு குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா தான் கன்றுகள் இளைக்காது நல்ல தெளிவான உடல் அமைப்பில் வந்து சேருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான 2 பல் கிர் கிடாரிங்க. நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டிங்க. இதனுடைய தாய்மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 லிட்டர் கறக்கிற லைனேஜ்லேருந்து எடுத்தது தானுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல தொப்புல இருக்கும், 2 பல் போட்டிருக்குதுங்க. கிர் காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 20 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்க. தெளிவான ஒரு கிர் கிடாரி, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்புகள் கருப்பு, காது உள்மடல் கருப்பு, இந்த கப்பிலான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான நிறத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிர் கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. 2 பல் கிர் கிடாரி, சுழி சுத்தம், நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. காதுகள் நல்ல பெருங்காது, தொப்புல இறக்கம், நரம்பு தாரை, காம்புகள் நல்ல ஓர்ஸு, கிர் காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது தானுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. விலை 41,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 2ஆம் நீத்து மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க, 10 நாள் ஆன கிராஸ் கன்று, அதாவது ஜெர்சி கன்று காலக்கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில்
2 to 2.5, சாயங்காலம் வந்து 2. ஒரு நாளைக்கு 3.5லேருந்து 4.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். மாட்டை எந்த அளவுக்கு பக்குவம் பண்ணி நம்ம தீவனம் கொடுத்து கரெக்டாக வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து கறவை திறன் வந்து ஏறி வருங்க. 2ஆம் நீத்து, பல்லு கடைமுளைப்பு, தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு, கன்று 10 நாள் ஆன ஜெர்சி கன்று, காலை கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், ரொம்ப நல்ல ஒழுக்கம். பூங்காம்பு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். வீட்டுக்கு தேவையான பாலுக்கு லோ பட்ஜெட்டில் கன்று மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். வந்து 2 நேரம் பீச்சு பார்த்து வாங்கலாம். 1.5 லிட்டருக்கு கீழே வந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாமுங்க. சுழியில் தப்பு இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாம். வீட்டு தேவை பாலுக்கு அடக்கமாக நல்ல குணவனத்தில் தெளிவான ஒரு மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாமுங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. பால் வற்றும்போது காலக்கண்ணை வந்து எல்லா சந்தைகள்லையும் விற்பனை செய்ய முடியுங்க. குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 5,000 விற்கலாம். முறையான குடல் புழு நீக்கம் பண்ணி தவிடு வச்சு பழக்கிட்டிங்கன்னா கண் எந்த அளவு குடல் அமைப்பில் இருக்குதோ அந்தளவு விலை கிடைக்குங்க. மாடு குறைஞ்சபட்சம் சந்தை மதிப்பாக நல்லா வச்சுருந்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்குங்க. பாலை கறந்துட்டும் இதே விலை இல்லை இதோட கூடுதலான விலைக்கு விற்பனை செய்ய முடியும். உங்களுக்கு குணத்தில் வேணும், சுழி சுத்தத்தில் வேணும், இளம் மாடாக வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், ஒரு நாளைக்கு ஒரு 3.5லேருந்து 4.5 லிட்டர் கறவையில் கறக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம். நேரில் வந்தும் பீச்சு பார்த்தும் கொண்டு போகலாமுங்க. உட்காந்தா ஒரு 2 to 3 நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க. 2வது ஈத்துங்க, சுருட்டை எருமைங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க, ஃபீமேல் காஃபுங்க. கன்று போட்டு 20 நாள் ஆகுதுங்க. எருமை நல்ல பெருவிட்டான எருமை. பாலோட அளவீடு தற்போதைக்கு 4+4 8 லிட்டர் பால் வருதுங்க. கன்று கிடாரி கன்று. எருமை வந்து 2ஆம் நீத்து எருமை. பூங்காம்பு, பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் வந்து பால் கறந்துக்கலாம். நல்ல ஒழுக்கமாக நிற்குமுங்க. காம்பு தமுறு பாருங்கள் எவ்வளோ வேகமாக கறக்குறாங்க அப்படின்ட்டு. மாடு எப்படி கறக்குறாங்களோ அதே மாதிரியான வேகத்தில் கறக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 4, 3, 7, நல்லா தாலி வச்சா 4 நாள் 8 லிட்டர். கன்று அருமையான கன்று, கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. உங்களுக்கு 2ஆம் நீத்து சுரட்டை எருமை கிடாரி கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. எருமைகள் நம்ம அதிகமாக பண்ணுறது இல்லைங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து எருமை விரும்பி கேட்குறாங்க. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்து 2 நேரம் செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புகிறோங்க. இதே எருமை 3 நேரம் கறக்கிற வீடியோ வேணாலும் உங்களுக்கு தெளிவாக அனுப்ப முடியுங்க. 2ஆம் நீத்து எருமை, பெருவட்டான சுருட்டை எருமை. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க, ஃபீமேல் கன்று. 20 நாள் ஆகுது. பால் வந்து 4+4 8 லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம். விலை 62,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க.